இதை பற்ற வைக்கிறேன்ட்டாருங்க. பட்டு பட்டு பட்டுன்னு வெடிச்சு. நான் சொல்கிறேன், அன்றைக்கெல்லாம் பட்டாசு நீங்கள் புதுசாக வைக்கிற ஆளை பாருங்களேன், அங்கே கூட இருக்கும் பட்டாசு. இப்படி இப்படி வச்சுட்டு ஓடியான்ட்டேன். என்னங்க வெடிக்கவே இல்லை. திரும்ப ஒருத்தன் வச்சான், வந்தான். நேரம் என் முன்னாடி வச்சு, என்ன பண்ணுறீங்க? பட்டாசு வச்சுக்கிறீங்க. இன்னைக்கு பூரா பற்ற வச்சாலும் வெடிக்காது. ஏன்? நீ வச்சிருக்கிறது மெழுகுதிரியா? 1 மணி நேரமாக அதை போய் வச்சீங்கன்னா சில பேர் அன்னைக்கு வந்து பட்டாசு வச்சாங்க, சரஸ்வதி வெடி வச்சுட்டு பார்த்தேன் சரஸ்வதி. அப்போ தான் பக்தி வந்துச்சு. ஐயோ சரஸ்வதி தாயே, உன்னைய தெரியாமல் பற்ற வச்சுட்டேமான்னு கும்பிட்டு தாங்க விழுந்தேன். பட்டுட்டு அடிச்சு மூஞ்சி செதறிடுச்சு. இப்போ ஒரு பட்டாசு வந்துருக்கு சார், ஓடிபி பட்டாசு. ஆமாம், பார்த்தீங்களா நீங்கள் வாட்ஸ்அப்பில்? அதெல்லாம் கரெக்டாக பார்த்து. ஆனால் சிரிச்சிங்களா? சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க. இல்லை, அந்த வாட்ஸ்அப்பை பார்த்து அது என்ன ஓடிபி பட்டாசுன்னு ஒரு பட்டாசு வந்துருக்கு. அது என்னன்னா, பற்ற வச்ச உடனே நீங்கள் வெடிக்காது, உங்கள் செல்லுக்கு ஒரு மெசேஜ் வரும், 00000. நீங்கள் போன உடனே 00000 அப்படின்னு பட்டாசு விடுறதுனா பட்டுன்னு வெடிக்கும். நீங்கள் அதுக்காக பட்டாசு கிட்ட போய் லூஸ் ஆயிடுவோம் நம்ம. ஆமாம், யாராவது போய் 6633 அப்படின்னு ஒன்று வெடிச்சுன்னா. அதே மாதிரி அன்னைக்குன்னா ஒரு பட்டாசு வாங்கிட்டு ஈரமாக இருக்குது. என்னங்க அப்படின்னா நீரான பட்டாசுங்க. என்னென்னதாங்க பட்டாசு அப்படியே சந்தோஷம். இப்போ தீபாவளினா ஒரு காலத்தில் நம்ம சந்தோஷப்பட்டோம், உண்மைதானே சார்? தீபாவளினா அன்றைக்கெல்லாம் என் முன்னாடி லிஸ்ட்டு போட்டான். என்ன, எங்கே நகை வாங்கலாம், எங்கே புடவை வாங்கலாம், எங்கே பொண்ணுக்கு ட்ரெஸ்ஸு வாங்கலாம் அப்படின்னா. நான் ஒன்றே லிஸ்ட்டு போட்டேன். நீங்கள் என்னங்க லிஸ்ட்டு போடுறீங்க? நான் எங்கே பிச்சை எடுக்கலாம், எங்கே கடை வாங்கலாம், எங்கே வட்டிக்கு வாங்கலாம். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் சீரியஸாக சொல்கிறேன் சார், சில பேர் பேச்சே வித்தியாசமாக தான் இருக்கும். சில பேர் பேச பாருங்களேன், எதுக்கு எடுத்தாலும் சந்தோஷம்னுவாங்க. மகிழ்ச்சி சொல்லுங்கள் சொல்லுங்கள் சந்தோஷம் அப்படின்வாங்க. அன்றைக்கு வந்து ஃபோன் பண்ணேன், ஹலோ எனக்கு உண்மையில சார் அன்றைக்கி என்னங்க கொரோனா டெஸ்ட் பண்ணீங்களா, என்னாச்சு? பாசிட்டிவ் அப்படின்னு. அது சந்தோஷம் அப்படிங்க. ஆனால் விளங்காமல் போகிறவனே எதுக்கு தாங்க சந்தோஷம். சில பேர் எதுக்கு எடுத்தாலும் இளவுனே பேசுவான். சில பேர் இருக்காங்க, என்னத்தை இளவு அன்றைக்கெல்லாம் கல்யாணத்துக்கு பத்திரிக்கை கொடுக்க போகிறான்னு சொன்னாங்க. என்னத்தை இளவு நீங்கள் கல்யாணத்தை பண்ணி. சில பேர் எடுத்தோடனே வாழ்க வளப்படுன்னு சொல்லுவாங்க. நான் தப்பாக சொல்லலை, அவங்க சொல்லுவாங்க. ஃபோன் பண்ணி, ஹலோ எங்கள் வீடு தீயில எரிஞ்சிருச்சு, வாழ்க வளமுடன் வழியாக போன நீங்கள். சில பேர் மிஸ்டுகாலே அப்படி தான் கொடுப்பாங்க தெரியுமா? அன்றைக்கெல்லாம் ஃபயர் சர்வீஸ்க்கு மிஸ்டு கால் கொடுக்குறாங்க, வீடு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, ஃபயர் சர்வீஸ்க்கு மிஸ்டு கால் கொடுக்குறேன். அவனா ஃபோன் பண்ணி கேட்டு வருவேன். அன்றைக்கி வேணா இன்னைக்கு நம்ம கொஞ்சம் நிறைய அறிவாயிட்டோம்ன்றதுக்காக வாத்தியார் அப்படி தான் இருக்காங்க. அன்றைக்கி வேணா ஒரு தமிழ் வாத்தியார் கிணத்துக்குள்ளே விழுந்துட்டார். அவங்ககிட்ட படித்த மாணவன் பார்த்தேன், ஐயோ வாத்தியார், ஐயா இருங்க நான் போய் ஏணி எடுத்துகிட்டு வர்றேன் அப்படின்னா. அந்த வாத்தியார் சும்மா இருந்திருக்காம்ல, தம்பி நீ பேசுவதில் இலக்கண பிழை, நான் ஏணி எடுத்து வருகிறேன் என்று சொல்லக்கூடாது, ஏணி எடுத்து வருவேன் என்று சொல்லுனா. உன்னைய போய் காப்பாற்ற நினைச்ச மாதிரி உள்ளே வந்து சாடான்ட்டு போயிட்டான். எங்கெங்க இலக்கண பிழை பார்க்குறதுன்னு இருக்குல்ல. அப்புறம் சார் நான் இப்படி தான் பேசிக்கிட்டே இருப்பேன், நீங்கள் எனக்கு கண்ணை காட்டுங்க, நீங்கள் கண்ணை காட்டினா கூட எனக்கு புரியாது, நீங்கள் இந்த அதை வச்சு தட்டுங்க. நான் ஒரு இப்படி பேசிக்கிட்டே இருந்தேன் சார். ஒரு காலில் வந்து பேசிக்கிட்டே இருந்தேன். ஒருத்தர் வந்தார், உனக்கெல்லாம் மனச்சாட்சி இருக்காயா? நாங்களும் மனுஷன் தானே, எவ்வளோ நேரம் தான் பேசுவேன் அப்படின்னா. நான் சொன்னேன், எதுக்கு கிளாக் வச்சுருந்தா கூட எனக்கு தெரியும் சார், மணி கிளாக் வேறு இல்லை, நான் எப்படி பார்த்து பேசுவேன்னு. கிளாக்கு தாங்க இல்லை, காலண்டர் இருக்குவார். 3 நாளாச்சு நீ பேசு, நீயும் மனச்சாட்சி இல்லாமல் பேசிக்கிட்டே இருக்க, நாங்களும் கேட்டுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னாரு. அந்த மாதிரிலாம் ஆகாது. அதே மாதிரி டாக்டர், சில டாக்டர் இருக்காங்க, நீங்கள் டாக்டர்கிட்ட போனால் அந்த மாதிரியான நகைச்சுவை உலகத்திலே பார்க்க முடியாது. ஆனால் என்ன போகிறேன், உங்களுக்கு ஸ்பெஷல் ஊசியா சாதா ஊசியா அப்படின்னாரு. இது என்னங்க ஸ்பெஷல் ஊசி சாதா ஊசின்றேன். சாதா ஊசினா டாக்டர் போட, ஸ்பெஷல் ஊசினா நர்ஸு போட முடியாது. உண்மையில தாங்க. அன்னைக்குன்னா ஒரு குழந்தைய கூட்டி போய் ஊசி போட போயிருக்கான். இருக்க நல்லா பிடிச்சவங்கட்டு இருக்கு குழந்தைய, இவன் குழந்தைய விட்டு நர்ஸை பிடிச்சிட்டான். ஒரு இப்படி தான் ஆகுது. அன்னைக்குன்னா நீங்கள் டாக்டர்கிட்ட சில பேர்லாம் சொன்னா, என்னங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான், சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒய்ஃப் பேசுகிறேன், என்னங்க சட்னியில் உப்பே இல்லை அப்படின்னு இருக்கான். அதுமாதிரி கிட்னிலே கல்லை வச்சுருக்கேன், நீ என்ன இதில் உப்பு இல்லைன்னு இருக்கான். அதே மாதிரி இன்றைக்கு வாழ்க்கை வந்து ரொம்ப மோசமாயிருச்சு. எங்கே போனாலுமே ரொம்ப கொடூரமான மோசமாயிருச்சு. நம்ம இப்படி பேசிகிட்டே இருக்கோம், சில நல்ல விஷயத்தையும் கேட்டுக்குவோம்.